சாதனா, என்னம்மா சீக்கிரமே எந்திரிச்சிட்ட? ஆமாண்ணா. நீ என்னண்ணா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அன்னைக்கு இப்ப பரவாயில்லையா? நைட் நல்லா தூங்கிட்டாங்கல்ல? உன் கண்ணெல்லாம் ஏனா செவந்திருக்கு? நீ நைட்டு சரியா தூங்கலையா? இல்லம்மா. ஏனா நைட் ஃபுல்லா அண்ணி வயிறு வலிக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லம்மா, நைட் நல்லா தூங்கிட்டா. ஆமாங்க, மாத்திரை போட்ட உடனே சரி தூக்கம். இப்போதான் எந்திரிச்சே வாரேன். அண்ணி இப்ப எந்த தொந்தரவும் இல்லைல? இல்லம்மா, நல்லா இருக்கேன். அப்பா அது போதும். நேத்து நைட் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அண்ணி. ஆமா சாதனா, என்னன்னே தெரியல, திடீர்னு வயிறு வலி. ஆனா இப்போ ஓகே. சரி அண்ணி, நீங்க உட்காந்துருங்க. நான் போய் அம்மாட்ட பழைய கஞ்சி தண்ணி இருக்கான்னு வாங்கிட்டு வரேன். நீஸ் தண்ணி அண்ணி, வெந்தயம் போட்டு குடிச்சா உடம்புக்கு நல்லது. அது வயிறு வலிக்கு ரொம்ப நல்லது அண்ணி. நீங்க உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. ஏய், என்ன என்ன என்ன? எழுந்துரு, சாதனா இப்ப வருவா. வரட்டும், அது வரைக்கும் உட்காந்துருப்பேன். சரி, இப்ப நல்லா இருக்கேல? திரும்ப தலை சுத்து, வாந்தி, வயிறு வலி எதுவுமே இல்லைங்க. நேற்று ஹாஸ்பிட்டல் போனதும் எல்லாமே சரியா போச்சு. குழந்தைங்களுக்கு அப்பப்பா ஹாஸ்பிட்டல் போய் மொய் எழுதுற மாதிரி உனக்கும் கூட்டிட்டு போய் எழுத வேண்டியிருக்கு. நானும் குழந்தை தானே? ஆமாமா, ரொம்ப பெரிய குழந்தைதான். சரி சரி, ஏன் இன்னும் நல்லா இருக்கீங்க? ஆமாங்க, நைட்டு நீங்க தூங்குனீங்களா? வயிறு ரொம்ப வலிக்குன்னு மாத்திரை போட்டு உங்க மடியில படுத்தேன். நான் நல்லா தூங்கிட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? தூங்குனீங்களா? அப்பாடா, இப்பவாது கேட்கணும்னு தோணுச்சே. ஐயோ, தூங்கவே இல்லையா? எங்க தூங்க, மடியில நல்ல வசமா படுத்துக்கிட்ட. இங்கிட்டும் சாய முடியல, அங்கிட்டும் சாய முடியல. அதனால நீ தூங்கட்டுன்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்தே இருந்துட்டேன். ஐயோ, நைட்டு ஃபுல்லாமா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்ன அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு படுத்திருக்கலாம்ல? எங்க மனசு கேட்கல. வயிறு வலின்னு சொல்லிட்டு அப்பதான் லைட்டா கண்ணா சந்த கீழே படுக்க வைக்கிறேன்னு முழிச்சுட்டேனா, திரும்பவும் வயிறு வலின்னு சொல்லிட்டேனா. ஐயோ, அதுக்கு நான் நைட்டு ஃபுல்லா முழிச்சே இருந்துருவேன். ஓ, உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேனா? அதனாலதான் திரும்பவும் வயிறு வலின்னு சொல்லிடுறாளோன்னு நினைச்சு பயந்துட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டியா, அதான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். சரி, இப்பவாது படுத்து தூங்கலாம்ல, ஏன் எழுந்து வந்தீங்க? தூக்கம் வரல, அப்புறம் படுத்து தூங்கிக்கலாம். சாரிங்க, நேத்து உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல? இல்லம்மா, நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆமா, எதனால திடீர்னு இந்த வலி? அதான் எனக்கும் தெரியல, இப்படியெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைங்க. இந்த நாத்து நைட்டு நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். கடையில சாப்பிட்டது எதுவும் சேராம இருந்திருக்குமோ? அப்படியெல்லாம் இல்லைங்க, இதுக்கு முன்ன எத்தனை தடவை சாப்பிட்டுருக்கோம். என்னன்னே தெரியல. சரிம்மா, இனிமேல் கடையில சாப்பிடறத கொஞ்சம் பார்த்தே சாப்பிடலாம். அச்சோ, நேரங்காலம் தெரியாம வந்துட்டோம். ஏய் சாதனா, என்னம்மா திரும்பி போற? இல்ல நீ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். ஏய், நீ எழுந்துரு. அம்மா. சாரி, பாப்பா வந்திருக்கால. இருடா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். ஏய் சாதனா, கொண்டு வாமா. எரும பண்ணி கழுத நாயி, தள்ளி விட்டுட்டேல. எப்போ உனக்கு இதே வேலையா போச்சு? யாராவது வந்தா புடிச்சு தள்ளி விட்டுறது. இரு உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். நான் வெயிட் பண்றேன். சரி, இந்தா கைய பிடிச்சு எழுந்துரு. போயிடு, கொன்றுவேன். என்ன நீ அதுங்கள கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? நான்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்க எப்போ உட்காந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. இல்லம்மா, இந்த இடமே கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி அண்ணி, இந்தாங்க பிடிங்க அண்ணி, குடிங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டா நீ, ஃபர்ஸ்ட் இதை குடிப்பீங்களா? அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு இட்லியா அம்மா சொல்ல சொன்னாங்க. சரிம்மா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். உட்காருமா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். இருக்கட்டும்னா, நான் அப்புறம் வாரேன். அப்பதே போயாச்சு. என்ன சிரிக்கிற? எழுந்து உள்ள போயிடுங்க. வாசுகி, அடி எதுவும் படலையே? வேண்டாம், எழுந்து வந்தேன்னா அடிச்சு போடுவேன். சாரிமா, ஒரு பதட்டத்துல அப்படியே தள்ளி விட்டுட்ட. சிரிக்காதீங்க. சரி, நீஸ் தண்ணி குடி. உங்களுக்கு வேணுமா? கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். பிடிச்சு தள்ளி விட்டீங்கல்ல, உங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் குடிப்பேன். சுகி, என்னமோ மனசுக்கு கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா நீ நேத்து சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ கெமிக்கல் கலந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனாலதான் உனக்கு இவ்வளவு வயிறு வலி. இது எதனால, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நினைச்சுதாமா நைட்டு தூக்கம் கூட வரல. உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, உன்னை நல்லா பாத்துக்கணும். ஆனா எப்படி நீ சாப்பிட்ட சாப்பாடுல கெமிக்கல் வந்திருக்கும்? அந்த மாதிரி சாப்பாடு நீ எதுவுமே சாப்பிடலையே. இதை யோசித்து எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா ஒண்ணு, இனி ரொம்ப கவனமா இருக்கணும். பார்க்கலாம். நம்பவே முடியல. அம்மா பயந்துட்டாங்களா? ஐயோ, ஏனா கேக்குற? அவங்க பயந்ததுல அவங்க ரூம்ல படுக்காம அப்பா ரூம்ல போய் படுத்துட்டாங்க.
சக்தி நாங்க பயமுறுத்தினது அப்படி பேயின்னு சொல்லி கொடூரமா பயமுறுத்தாம ரொமான்ஸ் பண்ணியே பயமுறுத்திட்டோம். ஐயோ ஐயோ, ஆனா ஒண்ணு, நேத்து அரள விட்டது நீங்க 2 பேர் தான் மட்டும் அம்மாக்கு தெரியட்டும். ஐயோ அண்ணா உன் வாயை விட்டு சொல்லாத, தெரிஞ்சு போச்சு செத்தோம். ஆமா ஆமா சக்தி பேசாம இரு. இவ்வளவு பயத்தை வச்சுட்டு நேத்து போய் அம்மாவையே பயமுறுத்திருக்கீங்க. ஐடியா கொடுத்தது நீதானே, குணா வச்சு பயமுறுத்துன்னு சொன்ன, நாங்க குணா வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டோம். சரிதான் சிவானி. ஆனா அண்ணா பயத்துல அம்மாவை கேட்டுக்கோ. டேய் சக்தி, ஏ எலும்பி சிவானி, அப்புறம் அப்பாவ என்னங்க அப்படியெல்லாம் கூப்பிட்டாங்க. பாரா, என்னங்கன்னு கூப்பிட்டாங்களா? ஆமா ஆமா, எனக்கே ஷாக்கா இருந்தது. ஆமா ஸ்வேதா, திடீர்னு எதுக்கு அம்மா இப்படி பயமுறுத்துறீங்க? எதுக்காக இந்த திடீர் பிளான்? அது ஸ்வேதாவை அம்மா அடிச்சாங்களானா அதுக்காக. ஏய் சிவானி. என்ன சிவானி சொல்ற? அம்மா அடிச்சாங்களா? என்ன சிவானி? அது இல்லனா சும்மா. சிவானி சொல்லு, எதுக்காக அம்மா ஸ்வேதாவை அடிச்சாங்க? அது வந்து நான் காஃபி சரியா போடலன்னு காஃபிய தூக்கி கீழே கொட்டி ஸ்வேதாவையும் அம்மா அடிச்சிட்டாங்களாம். நேத்து ஸ்வேதா சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டா, அதான் அம்மாவை ஏதாவது பண்ணணுமேனு இப்படி பயமுறுத்தலான்னு ஐடியா பண்ணோம். என்ன ஸ்வேதா, என்ன இதெல்லாம்? ஏன் என்கிட்ட சொல்லல? நீ இப்படி கோபப்படுற பத்தியா, அதுக்காக தான் சொல்லல. அதுக்காக அம்மாவுக்கு அடிக்கிற அளவுக்கு என்ன? காஃபி சரியா போடாட்டி அடிப்பாங்களா? இரு, அம்மாவை போய் கவனிச்சுக்கிறேன். ஏய் சக்தி சக்தி, நீ இப்படி கோபப்படுவ, பிரச்சனை வேண்டான்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். ஸ்வேதா சாரி, நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, ஆனா வாய் தவறி. என்ன சிவானி, என்ன பேசுற? அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீ சொல்ல மாட்டியா? அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, அவளை போய் அம்மா அடிக்கிறது என்ன சிவானி? தப்புதானா? அம்மா பத்தி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. அதுக்காக இதை அப்படியே விட்டா திரும்ப திரும்ப இதே தப்பதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சக்தி, நான் பாத்துக்கிறேன். இனி ஏதாவது ஒண்ணுனா நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். இப்போ பிரச்சனை வேணாம். இங்க பாரு, இந்த ஒரு தடவை நீ சொல்லலன்னு தெரிஞ்சாலேவும் இவ சொல்லல, அப்பனா எத்தனை தடவைனாலும் அடிக்கலான்னு அம்மாக்கு என்ன வந்துரும். தினம் வீட்டுல அடி வாங்கிட்டு இருக்க போறியா? நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்டயே சொல்லாம எனக்கே தெரியாம நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க போற. இல்ல இல்ல சக்தி, இந்த ஒரு தடவை கோபப்படாத. வீட்டுக்குள்ள என்னால பிரச்சனை வேண்டாம். ஆமாண்ணா விடு, அதுக்குதான் அம்மாவை நேத்து பயமுறுத்தி இருக்கல. வேணாலும் பாரு, இனி அம்மா அமைதியா தான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. விடு சக்தி, திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறிச்சுனா இன்னொரு பாயாசத்தை போட்டுவோம். சரிதான் ஸ்வேதா, சூப்பர்ல. இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணா சக்தி உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன். அம்மா மேல கோபப்பட திட்டலாம் செய்ய வேணாம். அம்மாவா நம்ம கூட இருக்கிற மாதிரி, நம்ம வலிக்கு வர மாதிரி ஏதாவது பெருசா பண்ணலாம். ஆமா ஆமா, பெருசா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருங்க. ஆபீஸ, வீட்டு பொறுப்பை எதையும் பார்க்க வேணாம். சக்தி, எனக்கு என்னமோ நீங்க சொல்றதெல்லாம் சரியா படல. உடனுக்குடனே அம்மாட்ட ஏதா இருந்தாலும் பேசுறதா நல்லது. ஆஹா, என்னால கேட்க முடியாது. நீ வழி விடு, அம்மாட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்ன சிவானி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அண்ணனை நீ எப்படி சமாதானம் பண்றேன்னு பாக்குறேன். இது வரைக்கும் பார்த்தது போதும், இனி நான் பாத்துக்கிறேன். காலேஜ் கிளம்பணும்னு சொன்னேல, போய் கிளம்பு. ஏய் என்ன பாதியிலே கழட்டி விடுற? அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும், எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு இருப்பியா? சரிதாமா, இதுக்குதான் இந்த மாதிரி லவ்வர்ஸ் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சேரவே கூடாது. காலேஜுக்கு கிளம்புன்னு மரியாதையா சொல்ல மொத்தலே கிளம்பிடுறேன். ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்குள்ள. ஏய் சிவானி, ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய், நாங்க கிளம்புறோம். அண்ணா இனி உனக்கு கோபம் செட் ஆகாது, மூஞ்ச சிரிச்ச மணிக்கு வச்சுக்கோ. ஏய் கழுத. சரி நான் காலேஜ் கிளம்புறேன். எரும மாடு அண்ணா உடனே சரின்னு சொல்லிட்டான் பாரு. என்னதான் ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சவன யாரையும் நம்ப கூடாதுப்பா. உடனே பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மூஞ்ச எப்படி வச்சுக்கிற? நல்லாவே இல்ல, கொஞ்சமாவது சிரியேன். ஆமாண்டி, அம்மா உன்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க, நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன் பாசம் எனக்கு புரியுது. அம்மா மேல எனக்கு கோபம் தான், ஆனா அதை நீ வெளியே காட்டினேனா பிரச்சனை ஆகும். அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? உனக்கும் எனக்கும் நடுவுல சண்டையை மூட்டி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களாம். அப்புறம் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கணுமா? எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? இதெல்லாம் வேற சொன்னாங்களா? ஏய், இது நீ கோபப்படுறதுக்காக சொல்லல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா கூட சண்டைக்கு போய்கிட்டே இருந்தா அம்மா இதான் சாக்குன்னு உன் கூட கோபமா பேசி பேசி வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க. பண்ணட்டும், இதனால நமக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. இல்ல இல்ல, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். என்னால தினம் தினம் வீட்டுல பிரச்சனை சண்டையா இருந்தா சந்தோஷமா நாம 2 பேரும் வாழ முடியுமா? ப்ளீஸ் சக்தி புரிஞ்சுக்கோ. அத்தை கூட சண்டை வேண்டாம், அவங்க கோபத்துக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வழியில போலாம். வீட்டுல தினம் தினம் சண்டை போறனால அவங்க நிம்மதி மட்டும் இல்ல, நம்ம நிம்மதியும் பாழாகும். உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் டா, அது பாழாக வேண்டாம், புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட சொல்ல என்ன, என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்தது இல்லடா.
எனக்கு பிடிச்சது கிடைக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், என்ன நினைக்கிறேனோ அதை வாங்கணும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆகாரத்துல தான் இருந்தேன். சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சதில்ல. ஆனா இப்ப உன்கிட்ட வந்த உடனே வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு ரசிக்கிறேன்டா. ப்ளீஸ் அதை பாழாக்காத. வீட்டுக்குள்ள என்னால பிரச்சனை வேண்டாம். ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. சரிம்மா, உனக்காக கோபப்படல. ஆனா திரும்ப அம்மா இதே மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா நீ சொல்றதே நான் கேட்க மாட்டேன். இனி அம்மா எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ம், சக்தி, சரிடா, ஐ லவ் யூ. லவ் யூ மா பியூட்டி. நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற. அது மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும். நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். சொன்னேல சந்தோஷம் எதுவுமே அனுபவிச்சதில்லன்னு. இனி என் பியூட்டி சந்தோஷம் மட்டும்தான் அனுபவிப்பா. ஓகே வாடி. ரொம்ப தேங்க்ஸ்டா. லவ் யூ. பரவாயில்ல, இந்த மனுஷன் ரூம் நல்லா சுத்தமா நீட்டா தான் வச்சிருக்கான். வேலைக்காரங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இந்த மனுஷனா இருக்க மொத்தம் நீட்டா தான் வச்சிருக்காரு. ஏய் ஏய், என்னையா நீ என்ன இன்னும் இங்க உட்காந்துட்டு இருக்க? போ, எழுந்து ஓ ரூமுக்கு போ. உனக்கு என்ன செய்து? நான் எங்க வேணாலும் இருப்பேன். நீ எங்க வேணாலும் இரு, ஏன் ரூம்ல இருக்காத. நேத்து நைட்டு வந்து தூங்குனியே பாவம்னு விட்டா, காலையில இருந்து என்னோட பாத்ரூமை யூஸ் பண்ற. சரி அதுவும் போய் தொலைதுன்னு விட்டுட்டு வந்தா, இப்ப என்னன்னா இங்கேயே டேரா போட்டு உட்காந்துட்டு இருக்க. எழுந்துரு எழுந்துரு, ஏஞ்சி இடத்த காலி பண்ண. யோ, என்ன விரட்டிக்கிட்டு இருக்க? இனி நானும் இங்கதான். என்ன என்ன ஷாக் ஆகிட்டு இருக்க? ஓ ரூம்னு நான் தானே தனியா பிரிச்சு கொடுத்தேன். என்னமோ உன் பேர்ல இருக்கிற மாதிரி ஓ ரூம்னு குதிக்கிற. இங்க பாரு சிவகாமி, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேக்குற மாதிரி இருக்கு. உன்னையெல்லாம் இங்க உள்ள வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. ஒழுங்கா கிளம்பிரு, பாத்துக்கோ. அறிவுகட்ட மனுஷன் பேய்க்கு பயந்துங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா போங்கிறாரு. என்ன வாய்க்குள்ள புலம்பிட்டு இருக்க? யோ, புரிஞ்சுக்கோயா, கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துக்கிறேன். அதெல்லாம் முடியாதுமா. கொஞ்ச நாள் இங்க இருக்கேன்ப, அப்புறம் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன்ப. உன் தொல்லையெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. சீச்சி, ஆசைய பாரு. நல்லா உன் கூட உட்காந்துட்டு இருப்பேன்னா நினைக்காத. இங்க பாரு சிவகாமி, உனக்கும் எனக்கும் வெளியே மட்டும்தான் பேச்சுவார்த்தை, புருஷன் பொண்டாட்டி. நம்ம சிவானி பிறந்த 4-5 வருஷத்துல நீ சொன்ன வார்த்தை உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ தனியா இருந்துக்கோ நான் தனியா இருந்துக்கோன்னு சொன்ன. அப்பையில இருந்து ஜென்டில்மேனா இந்த ரூம்ல தனியா தான் இருக்கேன். உள்ள வந்து இப்ப நீ ஒட்டிக்கிட்டு என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத, கிளம்பி போயிடு. இல்லாட்டி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. யோ, அறிவு கட்டவனே, நம்ம விஷயத்த பிள்ளைகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவியா? இங்க பாயா, புரிஞ்சுக்கோ. பேய் பயமுறுத்தினா கூட பயப்பட மாட்டேயா. அது ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுது. அதுவும் அந்த குணா. இந்த நேரத்துல அவனை பத்தி பேசி தொலைஞ்சேனோ, பேயா வந்து என்கிட்ட உயிரை வாங்குறான். குணா பேய் ரொமான்ஸ் பண்ணுதா? உன்ன சிவகாமை மனசுல இளமை ஊஞ்சல் ஆடுது. ஐயோ ஐயோ, நம்ம பிள்ளையும் மருமகளும் எப்படி பயமுறுத்திருக்காங்க பாரு. தான் வருது. யோ, அங்க என்னையா குசு குசுப்பு? இங்க பாரு, நீ தானே சொன்ன அந்த குணாவை ரொம்ப பிடிக்கும்னு. ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டா போ, இல்ல அது கூட வாழ கூப்பிட்டாலும் போ. ஏன் உயிரை மட்டும் வாங்காத? என் உயிர் போனா பரவாயில்ல நினைக்கிற? சொல்லுடா. டாவா, இங்க பார், இனி நான் இங்கதான். அதுக்கு பேயா வந்து உயிர் எடுத்துச்சுன்னா நீ தான் குணா செத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்தி விட்டுட்ட. எனக்கு பயம் போற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீயும் என் கூட தான் இருக்கணும். தனியா நீ என்னை விட்டுட்டு போன. இப்ப ஆபீஸ்க்கு போகணுமேமா. பரவாயில்ல, நீ கிளம்பு. வீட்டுல எலும்பி இருக்கால, நான் பாத்துக்கிறேன். அப்படி போடு. இதுக்குதான் என் மகளும் மருமகளும் பிளான் பண்ணாங்க. இனி என் மருமகளை சுத்தி சுத்தி வா. என்ன இன்னமும் பண்ணி தொலை. கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா வீட்டுல போட்ட. இனிமேல் இப்படி ஒரே இடத்துல வீட்டுல உட்காந்துக்கிட்டு இரு. இவெல்லாம் மூஞ்சதான் வரப்பா வச்சுக்கோ போல. மிச்சப்படி வாய்ந்தாங்கோலி. என்ன பேசிக்கிட்டே தனியா விட்டுட்டு போயிட்டான். ஐயோ, யோ மனசா இரியா வாரேன். ஏ செல்லம்மா, வந்துட்டியா? இன்னைக்கும் உன்னை பார்க்கல, நேரா உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன். ஏன் தமிழ், என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குற? ஐயோ, 2 நாளா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேமா. செல்லம்மா, வீட்டுல ரொம்ப திட்டினாங்களா? சொல்லு. அதை விட என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ். என் அம்மாவே என்ன காலேஜ் போன்னு சொல்லிட்டாங்க. ஏ அப்படியா? ஆமா,
தமிழ் உன்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். என்னால நீயும் கஷ்டப்பட்டுட்ட. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோ நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு, மறந்துடுவோம். இப்போ நீ ஹாப்பியா இருக்கையில ஒன்னும் பிரச்சனை இல்லைல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ வரும்போது கூட அண்ணன் கிட்ட உன்னை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அண்ணனும் சரின்னு சொன்னான். ஓ சரிம்மா, இனி இதெல்லாம் மறந்துரு. இனி நீ எப்பவும் போல இரு. தமிழ், ஆனா நாம 2 பேரும் எப்பவும் போல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னம்மா என்ன சொல்ற? ஆமா தமிழ், நீ என்ன கோச்சிக்க மாட்டேல? ஏதா இருந்தாலும் சொல்லு. முந்தி மாதிரி டெய்லி மீட் பண்ண, பேச, அப்புறம் ஃபோன் பண்ணி பேச, இதெல்லாம் வேண்டாம் தமிழ். ஏன் செல்லம்மா, வீட்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல அம்மாவோ அண்ணனோ அப்பாவோ எதுவுமே சொல்லல. நானாதான் நல்லா யோசித்து சொல்றேன். இதுவே எனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வர தெரிஞ்சிச்சு தெரியுமா? பூமாரியால எல்லாமே சரியாச்சு. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தா டெய்லி மீட் பண்றது எல்லாம் தப்பு இல்லாம இருக்கலாம். நான் படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறதா என்னோட எண்ணமே. அதுக்கு வருஷ கணக்காகும். இப்பவே 2 பேரும் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா வேண்டாம். இன்னும் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க விரும்பல. 2 பேத்துக்கும் நிச்சயமாகட்டும். அப்புறம் டெய்லி பேசலாம், வெளியே எங்கேயாவது போகலாம். இது வரைக்கும் எப்பயாவது ஒருக்க பார்த்து என்னன்னு என்ன தமிழ் ஒரு மாதிரி ஆயிட்ட? உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும்? இல்லம்மா, எனக்கு என்ன, ஏன் இஷ்டத்துக்கு சுத்துவேன். ஆனா நீயும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்புதான். இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் யோசிக்காம விட்டுட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல செல்லம்மா. டெய்லி பேசிக்கிட்டா பாத்துக்கிட்டாதான் காதலா? காலம் ஃபுல்லா காத்து இருக்கிறதும் காதல் தான். என் செல்லம்மாக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுவும் நினைக்காத சரியா? நல்லா படி. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. பார்த்து காலேஜ் போயிட்டு வா. நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். சரிம்மா. தமிழ், சொல்லுமா. ஐ லவ் யூ. இது போதுமா? ஒரு வருஷத்துக்கு தாங்கும். சரி நான் கிளம்புறேன். பார்த்து காலேஜ் போ. இங்கதானே வர சொன்னா. சரி வெயிட் பண்ணுவோம். ஹாசினி வந்துட்டியா? நீ காலேஜ் வரலைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமா ஹாசினி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்ப்பா. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. காலேஜுக்கும் போக சொல்லிட்டாங்க. சூப்பர் ஹாசினி. ஐயோ இந்த பொண்ணா? இவன் எங்க இங்க வந்திருக்கா? நம்மள பார்த்தாலே கடுகடுங்கிறா. பேசாம இடத்த காலி பண்றது நல்லது. இவனை போன் பண்ணி வேற எங்கேயாவது வர சொல்லிக்கலாம். இவனா? இவன் இங்க யாரு சிவானி? அதோ அங்க நிக்கிறான்ல, அவன்தான் சரியான பிராடு பொறுக்கி. இப்ப நம்மள பார்த்தோன்னா ஓடுறானா? இவன் ஒருவேளை நம்ம பின்னாடியே சுத்துறானா? ஏதாவது பிளான் பண்றானோ? சிவானி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. என்ன நந்தினி, இதுக்கு முன்னாடி நம்ம இவனை எங்கேயாவது பாத்துருக்கோமா? இப்ப எதுக்கு நாம போற இடத்துக்குலாம் இவன் வாரான்? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவன் ஒருவேளை அந்த மெண்டல் இருக்கானே, அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு குடும்பம் வந்துச்சே, அவங்க வச்ச ஆளா இருக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன சிவானி சொல்ற? இரு, இன்னைக்கு அவனை திட்டல அடுத்து நம்ம இருக்கிற பக்கமே வரக்கூடாது. டேய் டேய் நில்டா. டேயா, நம்மளதான் கூப்பிடுறாளா? ஏய் நில்டா, எங்க ஓடுற? இவளுக்கு என்ன லூசா? ஏய் சிவானி, எங்கடா, எங்க வந்த? ஹலோ ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க போனாலும் பின்னாடியே வந்து திட்டுறதுக்குனே வாரீங்க. யாரு? நாங்க ஓம் பின்னாடி வரோமா? நீதான் நாங்க போற இடத்துக்குலாம் வர. யார் நீ? சொல்லு, யாரா நீ? இங்க பாருங்க, டாக்டா போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்பனா நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக நாங்க போற இடத்துக்குலாம் நீ வர? இங்க பாருங்க, உங்களுக்கு முன்ன நான் இங்க வந்துட்டேன். நீங்க தான் நான் போற இடத்துக்குலாம் பின்னாடி வாரீங்க. அப்படி கேட்டு நான் உங்க கூட சண்டை போடவா? என்ன லூசு மாதிரி பேசுறீங்க? இது பஸ் ஸ்டாப், யார் எங்க வேணாலும் நிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா இங்க நில்லுங்க, இல்ல கிளம்புங்க. ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாரு? நானு. நீதான். உன்னை பார்த்தாலே கோபம் வருது. சரி அது இருக்கட்டும். எங்களை பார்த்தோன்னே எதுக்கு ஓடுற? நல்லவனா இங்கேயே நின்றுக்கணும். எங்களை பார்த்ததும் ஓடுறேனா நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றேன்னு தானே அர்த்தம். சொல்லு, நீ ஏன் வந்து ஃபாலோ பண்றியா இல்ல யாராவது சொல்லி ஃபாலோ பண்றியா? ஐய, இதோ இப்ப பேசுறீங்களே, இந்த வாயை நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சு ஓடுனேன். அப்பா காலம் காத்தால யார் மூஞ்சில முடிச்சேனோ. சிவானி கம்மன் இரு. நந்தினி நாம வந்ததும் கிளம்புறான். இவன் அந்த மெண்டல் குடும்பம் வச்ச ஆளா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்பவே சக்தியை நான் போன் போட்டு வர சொல்றேன். லூசா இருக்கும் போல, என்னென்னமோ பேசுது. சின்ன பொண்ணா இருக்கேன்னு அமைதியா இருந்தோம்னா அளவுக்கு மீறி தான் பேசுது. இருக்கட்டும், அடுத்து ஏதாவது பொம்பை பண்ண திட்டி விட்டுற வேண்டிதான். ஏய் சிவானி, ஏன் இவ்வளவு கோபம்? நீ என்ன இப்படி கோபப்படுற ஆளே இல்ல. பயமா இருக்கு ஹாசினி. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இவனால ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு, ஒரு பிரச்சனையும் வராது. இவ்வளவு தூரம் திட்டியா அவன் அமைதியா போறானா? அவனை பார்க்க பிரச்சனை பண்ற ஆள் மாதிரி இல்ல. இப்பவே உங்க அண்ணன் சொல்லாத, பாத்துக்கலாம். நந்தினி எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. எவ்வளவு திட்டினாலும் அமைதியாவே இருக்கானா? ஒருவேளை அந்த மெண்டல் குடும்பத்துல இருந்து தான் ஃபாலோ பண்ண அனுப்பி இருப்பாங்களான்னு தோணுது.
ஐயோ சிவானி, திருவண்ணா அன்னைக்கு போட்ட போடல அவங்கலாம் பயந்து ஒதுங்கிட்டாங்க. இனி உன் பிரச்சனைக்கே வரமாட்டாங்க. நீ இனி அவனை பார்த்தா கண்டுக்காம விடு. ஆமா சிவானி. சரி ஓகே, சரி ரிலாக்ஸா இரு. சரி. டேய் எப்போடா? ஐயோ அசத்திட்டடா. நான் கூட அதிரடியா முடிவெடுக்கணும்னு யோசனை பண்ணேன். ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போற பத்தியா, பார்க்கவே சந்தோஷமா இருக்குடா. கஷ்டப்படணும், இப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். சும்மா விட்டுறக்கூடாதுடா அவனை. ஆமாண்ணா, நேத்து இவர் சொல்ல மாத்திரம் கேட்கவே சந்தோஷமா இருந்தது. வாசுகியோட சாப்பாட்டுல எதையோ கலந்து வயிறு வலின்னு துடிதுடிக்க விட்டுட்டீங்களாமே. ஆமாமா, ஒரேதா பழி வாங்கிட்டா நம்மள மறந்துடுவாங்க. நமக்கு பெரிய அடியா கொடுத்தவங்களுக்கு மறக்கவே முடியாத அளவுக்கு செய்யணும். ஏனே அவன் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துறதுல நமக்கு என்ன லாபம்? என்னம்மா பேசுற? அவன் நிம்மதி போதுல. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சான்ல, மனசளவுல நொந்து போனான்ல. அதுதான் நமக்கு வேணும். நீங்க சொல்றது உண்மைதாங்க. சரிங்க, அடுத்து என்ன பண்ண போறோம்? இங்க பாருமா, சின்ன சின்ன குடைச்சலா கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். நம்ம அந்த பொண்ணுக்கு பண்ற குடைச்சல இந்த திருவை எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு அவளா போகணும். அதுக்கப்புறம் நம்ம திருவுக்கு செய்வோம் பாரு, அவன் நம்மள மறக்கவே மாட்டான். சூப்பர்ண்ணே. டெய்லி நாங்க இங்க நிம்மதி இல்லாம கஷ்டப்படுற மாதிரி அவனும் தினம் தினம் கஷ்டப்படட்டும். அதுக்கு தானே பிளான் பண்றது. எல்லாம் கரெக்டா நடக்கும். என்னங்க, அப்புறம் அந்த சிவானிய விடக்கூடாது. நம்ம பையனுக்கு தான் பேசின பொண்ணு. அவ நம்ம பையனுக்கு தான். இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அவ தான். பொறுமையா இருமா, திருவ ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அப்புறம் அவளே தன்னை போல நம்ம வீட்டுக்கு வருவா. வர வைப்போன்னு சொல்லுடா. உசுரோடு